நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். வரும் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் G20 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து இன்று பயணம் மேற்கொள்ள உள்ளார். G20 மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் நிகழ்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார். நைஜீரியாவில் இருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இரு நாடுகள் இடையே எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் நைஜீரியாவுக்கு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வரும் 19ஆம் தேதி கயானா நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் இர்ஃபான் அலியை சந்திக்கிறார். பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் இரு நாடுகள் இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது நடைபெறும் இந்தியா கரீபியன் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்க உள்ளார். 21ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்ற பிறகு அன்றைய தினமே பிரதமர் மீண்டும் இந்தியா திரும்புவார் என கூறப்படுகிறது.